குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக வீசிங் இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் அவனை வந்து கியூர் பண்ணவே முடியலை. இது வந்து கியூர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த அக்குபஞ்சரை வந்து பிப்ளிக்கலோட சேர்ந்து பண்ணுறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களை ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்குறேன். எப்படி வர்ற மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட மக்கள் வர்றாங்க, இந்த அக்குபஞ்சர் எப்படி ட்ரீட்மெண்ட்? அக்குபஞ்சர் படிக்கணும்னு தான் நான் போனேன். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எனக்கு எடுத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேறு நம்ம கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஆனால் நான் போய் ஃபஸ்ட்டு செஷன் அங்கே கிளாஸில் உட்காரும் போது ஃபாதர் ஆஃப் அக்குபஞ்சர் இதனுடைய ஒரிஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ். ஆண்டவரை சாராத கிறிஸ்துவ அறியாத மக்கள் வரும்போது அவங்களுக்குலாம் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களா நீங்கள் சொல்கிறதுல? மந்திரவாதிகள் எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க வரும்போதே அந்த தாயத்து தகடு என்னெல்லாம் சொல்லுவாங்க, லெமன் அதெல்லாம் எடுத்து. கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கேன்சர் ஸ்டேஜ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் நம்ம நார்மலாக இப்போ எல்லாருக்கும் காமனாக இருக்குல்ல, சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரி, நீ பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சொல்கிற எல்லாத்துக்குமே அதை ட்ரீட்மெண்ட் இருக்கா? எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி டிமானிக் பொசிஷன்ஸும் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை விட ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம பல்ஸ் பார்க்கும்போது இப்போ நார்மல் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்கும்போது நமக்கு பல்ஸ் தெரியும். இப்போ டிமானிக் பொசிஷன் அவங்களுக்குள்ளார இருக்குதுங்கிறத நம்ம பல்ஸ் பார்த்தா வராங்கன்னு சொன்னீங்க, டாக்டர்ஸும் வராங்கன்னு சொன்னீங்க, கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஓகே, டாக்டர்ஸுமே வராங்களா? ஆமாம். அப்போ என்னன்னா சில பாஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக என்கிட்ட ஆர்கியூவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான இது வந்து சைனாலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு, இந்த மாதிரி ஒன்றெல்லாம் இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. 2 பேருக்கும் அவங்க வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க போல். ஸோ ஹஸ்பண்ட்க்கு சில ப்ராப்ளம் இருக்குது, ஒய்ஃபுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு ஒரு பேக்கப் ஸ்டோரியோட தான் வந்தாங்க. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காட்ஸ் கிரேஸ். உங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். ஓகே. ஸோ அக்குபஞ்சர் மூலமாக 10 இயர்ஸாக வந்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை இது பண்ணியிருக்கீங்க, அது பிப்ளிக்கல் ஓரியன்டாக. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கிறது எங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக கருதுறோம். உங்களை வெளியே கொண்டு போகிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்கள் ஈடன் டிவி நேயர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஓகே ஓகே சார். உங்களுடைய சின்ன வயசு ரட்சிப்பை பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த அக்குபஞ்சர் பிப்ளிக்கல் ஓரியன்டெல்லாம் பேசலாம். நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தேன்னு எங்கே எங்கே எந்த ஊரில்? பிரதர், எங்களுடைய பூர்வீகம் எல்லாமே காங்கேயம் ஏரியாவில் தான். அங்கே தான் பிறந்து வளர்ந்தது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் தான் நாங்கள். சரி சரி சரி. எங்கள் தாத்தா ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தாங்க. ஸோ நல்ல வீட்டில் அந்த மாதிரி ஒரு நல்ல கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இருந்துச்சு. அந்த மாதிரி தான். மற்றபடி படித்தது வளர்ந்தது எல்லாமே காலேஜ் எல்லாமே வந்து ட்ரிச்சி சைடில். ஸோ அங்கே நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்துச்சு. ஸோ அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸாகவே இருந்துட்டாலும் 15 இயர்ஸுக்கும் போது ஒரு ரட்சிப்புக்குள்ளார வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அந்த ஜீவியத்தில் தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்தது மதுரையில். அங்கே ஒரு 2 இயர்ஸ் மதுரையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இது ஈரோடு வந்து என்னுடைய அம்மாவுடைய பிளேஸ். அதனால் அப்புறம் இங்கே குழந்தை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. 2012 குழந்தை பிறந்துச்சு. ஸோ அந்த டைமில் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் இங்கே வந்ததுனால
அப்புறம் அப்படியே இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதாயிருச்சு. ஓகே, சூப்பர். நீங்கள் எப்படி இந்த அக்குபஞ்சருக்குள்ளே வந்தீங்க? என்ன நடந்துச்சு? ஏன்னா படிப்புலாம் நீங்கள் இது அக்குபஞ்சர் இது ரிலேட்டடாக படிச்சிங்களா? நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? பிரதர், படித்ததெல்லாம் வந்து நான் எம்எஸ்சி எம்ஃபில் மைக்ரோபயாலஜி, மைக்ரோபியல் டெக்னாலஜி தான் படித்தது. சரி. அப்போ காலேஜில் நான் ஒர்க் பண்ணும்போதும் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் டீச் பண்ண சப்ஜெக்ட் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி தான் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன் 5 இயர்ஸாக. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி மதுரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால மதுரையில் செட்டில் ஆனோம். ஆனால் அங்கே வந்து டீச்சிங் போகாமல் நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. அதனால் அங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். மைக்ரோபயாலஜிஸ்டாக, சீஃப் மைக்ரோபயாலஜிஸ்டாக அங்கே ஒரு மோர் தென் 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்போது அங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அப்போது கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்ததுக்கும் பிறகு நான் அந்த ஒர்க்கை குவிட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, குழந்தைக்கு வந்து ஒரு சிக்னஸ் இருந்துச்சு பிறந்ததுலேருந்து. எனக்கு வீசிங் இருந்துச்சு. அது வந்து குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக வீசிங் இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் அவனை வந்து க்யூர் பண்ணவே முடியலை. இது வந்து க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சிவியர் வீசிங் இருந்ததுனால அந்த டைமில் வந்து அக்குபஞ்சர் பற்றி கேள்விப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா நான் ஒருத்தங்க கிட்ட போய் பார்த்தேன். போன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, தொட்டாங்க, சரியாயிடுச்சு. ஆனா அதுக்கு பிறகு வீசிங் வரல அவனுக்கு. ஆமா, அவங்க ஒரு வயசான ஒரு தாத்தா தான். அவர் என்ன பண்ணாரு, அப்ப எனக்கு அக்குபஞ்சர் பத்தி எல்லாமே தெரியும்னு கூட சொல்ல முடியாது. நீங்க அங்க போங்க, அவர் தொடுவாரு, சரியா போயிருன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கும் பிறகுதான் எனக்கு இந்த அக்குபஞ்சர் பத்தி எல்லாமே தெரியும் ஆக்சுவலி. அப்ப நான் போய் அவர்கிட்ட தொட்டு சரியாயிடுச்சுங்கிறதுனால நான் அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போனேன். இப்போ ஏற்கனவே ஹியூமன் பாடி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனாலையும் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலையும் நான் அவர்கிட்ட தொடர்ந்து கொஸ்டின்ஸ் நிறையா ரைஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ அவர் எல்லாத்துக்கும் ஆன்சரே சொல்லலை, பொறுமையாக சிரிச்சுட்டே இருந்துட்டு அம்மா நீங்கள் இந்த கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அதனால நான் சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் தான் இது வந்து அக்குபஞ்சர், இது வந்து ஒரு லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படிங்கன்னு சொன்னதுனால அப்புறம் நான் அதை பற்றி விசாரித்து அப்போ வந்து இது வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் கோர்ஸ். அதனால அப்போ வந்து தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருந்துச்சு. 1 இயர் கோர்ஸ், இது டிப்ளமோ கோர்ஸ் தான். ஆனால் 1 இயர் கோர்ஸ் அங்கே இருந்ததுனால நான் வந்து படித்தேன் 1 இயர் இந்த கோர்ஸை. தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்தேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நான் அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு 2 ஃபேமிலி, நெய்பர்ஸ் ஒரு 4 ஃபேமிலி, இப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் அது பார்ட் டைமாக இருந்தீங்க, அப்புறம் ஃபுல் டைத்துக்கு வந்தீங்க? ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, டீச்சிங் லைனில் இருந்தீங்க. சொல்லுங்கள். நான் ஈரோடு வந்ததுக்கும் பிறகும் நான் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் இதை வந்து நான் படித்ததும் ஃபர்ஸ்ட் இயரில். அப்புறம் பார்ட் டைமாக ஒரு 3 இயர்ஸ் இதை பண்ணினேன் நான். 3 இயர்ஸாக பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய ஆட்கள் வரவும், இன்னொன்று நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் வே ஆஃப் லிவிங் இருக்கிறதுனால நிறையா வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்ததுனால இதில் நிறைய டெய்லியும் கற்றுக்கிட்டே இருந்ததுனால இது ஏன் ஒரு கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 இயர்ஸ் ஆல் டுகெதர் 10 இயர்ஸாக நான் அதை பண்ணுறேன். 3 இயர்ஸாக பார்ட் டைம், இப்போ 7 இயர்ஸாக ஃபுல் டைம். நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நான் வந்து டீச்சிங் லைன்லேருந்து வெளியே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் வெளியில் வந்துட்டு இதை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ இது வாரம் எவ்வளோ பேர் வருவாங்க? வாரம் ஒரு ஆவரேஜாக 1 வீக்குக்கு நமக்கு ஒரு 100 பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. இப்போ மற்றவங்க மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரு பேஷண்ட்ஸ்னா நம்ம பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணி அவங்களுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். வாரத்துக்கு 100 பேர்னா பெரிய விஷயம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க அது ஃபிக்ஸ் பண்ணி வர்றாங்க? ஆமாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ப்ரையர் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் யாரையும் பார்க்க முடியாது. அதனால முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வருவாங்க. ஓகே ஓகே. டோட்டலாக ஓவராலாக 10 இயர்ஸில் ஒரு 1000கணக்கில் தாண்டு போலுங்க அது. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்க, க்யூர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வீட்டில் வச்சு தான் பண்ணுறீங்கல்ல, என்ன காரணம் ஏதாச்சுன்னா? வீட்டிலனா நமக்கு வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கும். ஹாஸ்பிட்டல்னாவே பயந்த ஒரு மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக வரணும். ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கணும். ஒரு லவ், ஒரு கன்சர்ன் அவங்க மேலே இருக்குதுங்கிறதுக்கு அவங்கள புரிய வைக்கணும். இன்னொன்று மெயினாக வந்து காஸ்பல் சொல்லணும். அது நமக்கு மெயின் இன்டென்ஷன். வெளியிலன்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்ல முடியாது. வீட்டிலனா நம்ம வந்து காஸ்பல் சொல்ல முடியும். அதனால நான் வீட்டில் தான் பார்க்குறேன். ஆனால் கன்சல்டேஷனுக்குன்ட்டு ஒரு ரூம் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரூமில் பார்ப்பேன் நான்.
ஓகே. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த அக்குபஞ்சரை வந்து பிப்ளிக்கலோடு சேர்ந்து பண்ணுறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களை ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்குறேன். எப்படி வர்ற மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட மக்கள் வர்றாங்க, இந்த அக்குபஞ்சர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? இப்போ நான் அக்குபஞ்சருக்குள்ளார வந்ததுனாலும் நான் படிக்கிறதுக்காக நான் போகும்போது அக்குபஞ்சர் படிக்கணும்னு தான் நான் போனேன். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எனக்கு எடுத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேறு நம்ம கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஆனால் நான் போய் ஃபஸ்ட்டு செஷன் அங்கே கிளாஸில் உட்காரும் போது ஃபாதர் ஆஃப் அக்குபஞ்சர் இதனுடைய ஒரிஜின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் தான் வந்து எல்லார் மேலேயும் மனதுருகி கைகளை வைத்து தொட்டு சுகப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த தொடுதல்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஹிஸ்ட்ரியே எடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜ் அட்டன் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸே. செகண்ட் செஷன் அவங்க உடனே வந்து அபவுட் கிரியேஷன் போயிட்டாங்க. கிரியேஷனில் வந்து அவங்க ஆடம் அண்ட் ஈவ் அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுத்தாங்க. அதனால தான் நான் வந்து இது வந்து அக்குபஞ்சர் இல்லை, இவங்க வந்து பைபிளை தான் வந்து இவங்க ரிலேட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. அது ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு அந்த 1 இயர் படிக்கும் போது ஃபுல்லாக. அப்புறம் நம்மளும் பைபிள் படிக்கும் போதும் கர்த்தர் நிறையா வெளிப்பாடுகளை கொடுத்ததுனால நான் வந்து இந்த அக்குபஞ்சரை பைபிளோட ரிலேட் பண்ணி பார்த்தா கடைசியில் அக்குபஞ்சருங்கிறது ஒன்றுமே இல்லை, இது வந்து பிப்ளிக்கல் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதே தான் நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அது மாதிரி இப்போ அக்குபஞ்சர்னு என்ன அதை ஃபஸ்ட்டு வியூவர்ஸ் கொண்டு போகலாம், அப்புறம் நான் ஒரு நாள் கேள்வி கேட்கலாம். அக்குபஞ்சருங்கிறது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? இப்போ அக்குபஞ்சருங்கும் போது மக்கள்கிட்ட பாரம்பரியமாக செய்கிறது, இதில் சயின்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறையா நம்பிக்கைகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ அக்குபஞ்சர் அப்படிங்கிற வேர்டே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லாட்டின் வேர்ட். அக்யூரேட் பிளஸ் பங்க்சுரா அப்படிங்கிறது தான் மிகச்சரியான ஒரு டச் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். இது வேற எந்த மார்க்கத்துல இருந்தும் வேற பிலாசபி இதுல இருந்தும் வரல. அப்போ ஒருத்தங்க முடியாம ஒருத்தங்க வராங்க ஒரு பேஷண்ட்டுங்கும் போது நம்ம அவங்க நல்லாகணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஒரே எண்ணத்தோட அவங்கள மேலே கைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுறது தான் கரெக்டான அக்குபஞ்சர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங். ஸோ அது மீனிங் வருது. பட் ஆனால் பொதுவாக இப்போ நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இதெல்லாம் எப்படி ஆடுன்னா, இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம் இந்த சொல்கிறாங்கல்ல, மக்களுடைய மனநிலை என்னன்னா நாடி பிடிச்சி பார்க்குறது, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? டயக்னோசிஸ்ன்னு இருக்குது. இப்போ ஒரு வியாதின்னு வந்தாங்கன்னா டயக்னோசிஸ்ங்கிறது ஒரு பார்ட், ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு பார்ட். இப்போ டயக்னோசிஸ்க்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெடிக்கல் இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு டயக்னோஸ்டிக் மெத்தட் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் தான். இப்போ நம்ம பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லும். இப்போ நம்ம வந்து வெளியில் நடக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு தலைவலி இல்லை கையில் கட்டி புண்ணு இந்த மாதிரி வெளியில் நடக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வச்சு தான் ரீசன் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது டயக்னோசிஸ். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம பல்ஸ் பார்க்கும்போது ரூட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ டயக்னோசிஸ் வந்து பேஸ்ட் ஆன் பல்ஸ் ஒன்லி. ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு ஜென்டில் டச் கொடுத்து ஒரு ப்ரேயர்ஃபுல் நோட்டோட பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாடி பிடிச்சி பார்க்குறீங்க, நிறைய மக்கள் இப்போ நீங்கள் வாரத்துக்கு 100 பேர் சொல்கிறீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வராங்க. என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா அதுவே 10 வருஷத்தில் 50,000 டச் பண்ணுது. இது எப்படிப்பட்ட மக்கள்லாம் வர்றாங்க, இவங்களுக்கு நீங்கள் காஸ்பல் ஏதாவது கொண்டு போகிறீங்களா? அந்த மாதிரி நான் கேட்குறேன். சிலவங்க ஆலோபதி இன்னும் எங்கெங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா பக்கம் சித்தா ஹோமியோ இந்த மாதிரி எல்லா பக்கம் போயிட்டு எதுவுமே சரியாகலை, சரி இங்கே சொல்கிறாங்க போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர கேட்டகரி அதுதான் மெஜாரிட்டி பீப்புள் வருவாங்க. ஸோ அது சேலஞ்சிங்கும் கூட அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணும்போது. அது வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, இல்லை எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வருவாங்க. ஆனால் யார் வந்தாலுமே சரி நம்ம வந்து ஃபெய்த் ட்ரீட்மெண்ட் தான் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி தான் பண்ணுறது. ஃபெய்த் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி சொல்கிறீங்க? இது வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் டைரெக்டாக நம்ம வந்து ஃபெய்த் பற்றி சொல்லலாம், ஜீசஸ் பற்றி சொல்லலாம். இப்போ வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னாலும் there is only one God, there is a purpose in creation அப்படிங்கிறதையாதும் உங்களுடைய நோக்கம்னு ஒன்று இருக்கு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. என்ன வியாதினாலும் நம்ம சரியாயிருவோம், கடவுள் வந்து நம்மளை சரி பண்ணுவாரு அப்படிங்கிறதையாதும் அவங்களுடைய நோக்கம் பர்பஸ் என்ன, உங்களை உலகத்துல கடவுள் வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அவங்களுடைய பர்பஸ் அவங்களுக்கு சொல்லி
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான். ஆனால் என்னுடைய லைஃப் வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் தான் நான் இதை ட்ரீட் பண்ணுறேன், நான் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்லுவேன். சொல்லிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாரையே கைப்பிடிச்சி பார்க்குறதே அடுத்தது தான். முதல்ல அந்த ஃபெய்த்து இதாகுதா அது கேட்குறேன். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, இப்போ ஆனால் தெய்வ பக்திங்கிறது இந்த மாதிரி வருது இல்லை, ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறது ஃபெய்த்துங்கிறது. ஆமாம், அதுதான் மெயின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம அறிவுன்னு இருக்கு அப்படின்னாலும் இட் இஸ் அ வே ஆஃப் ஹீலிங் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வெளியில நம்ம போனோம், ஒரு வியாதிக்காக நம்ம போனோம்னா அவங்க சொல்ற வேர்டே வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்க கியூர் பண்ணிடுவோம், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கியூர் பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ஹீலிங் ப்ராசஸ். ஹீலிங் மீன்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை ப்ராப்ளம்னு இருந்துச்சுன்னா இனிமே அது வந்து வரவே வராது. அந்த மாதிரி ஒன்று கம்ப்ளீட் ஹீலிங், கம்ப்ளீட் ரெக்கவரி ஃப்ரம் த டிசீஸ் அப்படிங்கிறது தான். அதனால டெசிக்னேஷனே வந்து அவங்க ஹீலிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீலிங் வந்து கர்த்தர் மட்டும்தான் பண்ண முடியாது, மனுஷனால கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே நீங்கள் ஆண்டவர் மேலே ஹோப்பாக இருக்கணுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஆண்டவரை சாராத கிறிஸ்துவை அறியாத மக்கள் வரும்போது அவங்களுக்குலாம் அவங்க ஏற்றுக்கிறாங்களா நீங்கள் சொல்கிறதுல? இனிஷியலாக மேபி அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சிலவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த ஹீலிங் நடக்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுலேருந்துன்னு வந்தாங்களோ அந்த ப்ராப்ளம் சரியாகும் போது அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வரதான் செய்யுது. அப்போ அவங்க வந்து ஃபெய்த் லைஃப்குள்ளார வரவும் செய்யறாங்க. சிலர் வராமையும் போவாங்க, நம்ம எல்லாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஆனா சிலருக்கு வந்து கர்த்தரே பேசுறாருல்ல, பேசும்போது அவங்க இந்த லைஃப் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. கிறிஸ்துவ அறியாத மக்கள் கூட அந்த அந்த மாந்திரிகம் பண்றவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. கிறிஸ்துவ எதிர்ப்பாளர் அவங்களாம் கூட இங்க வர்றாங்க எல்லாமே. ஆமா, மந்திரம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க, அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வரதான் செய்யறாங்க. ஆனா எப்படியோ இப்ப நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. we are the light of the world அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே இருக்காது. ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிடுச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், அப்ப அந்த மாதிரி போய் சொல்லி கேள்விப்பட்ட அந்த மாதிரி வர்றவங்க தான் இருப்பாங்க இங்க. அதனால நம்ம சொல்லாமலே அவங்க நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மந்திரவாதிகள் எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க வரும்போதே அந்த தாயத்து தகடு என்னெல்லாம் சொல்லுவாங்க, லெமன் அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதையெல்லாம் கழட்டி வெளியில வச்சுட்டு தான் உள்ள வருவாங்க. வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன், நான் வந்து இந்த தொழில் தான் பண்றேன், இதை நான் ஒரு தொழிலா பண்றேன், அதனால நான் அதையெல்லாம் கழட்டி நான் வந்து வெளியில வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. நான் பரிபூர்ணமா நம்புறேன், உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்னு நான் வந்து மனசார நம்புறேன். ஸோ உங்களுக்கு இப்படி நீங்க வேற ஃபீல்ட்ல இருந்தீங்க, டோட்டலாகவே இப்போ இத்தனை 10 இயர்ஸாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி இது கர்த்தர் எனக்கு கொடுத்த காலிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மினிஸ்ட்ரி ஆல்ரெடி நமக்காக கர்த்தர் திட்டமும் தீர்மானமாக வச்சு நம்மளை கரெக்டான பாயிண்ட்ல அழைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி வர்ற மக்கள் நிறைய நோயில் வருவாங்க இல்லையா, நம்ம என்ன மாதிரி நோயெல்லாம் க்யூர் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி உங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் அவங்களுக்கு? இப்போ நார்மலாக வயிறு வலி, தலைவலி, கைவலின்னு இந்த மாதிரி சாதாரண வலிகளோட வர்றவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ட்டு போகும்போது நல்ல ஹையர் லெவல்லையும் வராங்க. ஓப்பன் ஹார்ட் பண்ண பேஷண்ட்ஸும் வரதான் செய்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறவங்க இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கேன்சர் ஸ்டேஜ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் நம்ம நார்மலாக இப்போ எல்லாருக்கும் காமனாக இருக்குல்ல, சுகர், ப்ரெஷர், அந்த மாதிரி நீ பெயின், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே அது ட்ரீட்மெண்ட் இருக்கா? எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. பொதுவாக இது வந்து என்ன மாதிரி உங்கள் வே இருக்குன்றேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பற்றி சொல்லுவேன் ஃபெய்த்து அப்படி, ஸோ என்ன மாதிரி இருக்கும் உங்களோட வே? இப்போ நீங்கள் சாப்பாட்டிலையா இருக்குமா, இல்லை மெடிசன் கொடுப்பீங்களா, என்ன மாதிரி இருக்கும் அதனுடைய ட்ரீட்மெண்ட்? இப்போ இது வந்து ஒரு இயற்கை வைத்தியம் அந்த மாதிரி தான், ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லிவிங் மட்டும்தான். அப்போ நம்ம பல்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் வந்து மாற்றணும்.
டயட்டிங்கும் இருக்கு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸும் இருக்கு. உணவு ஆமா, உணவும் இருக்கு. யூஸ்வலா அக்குபஞ்சர்ல வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் வந்தா தண்ணி குடிங்க, அந்த மாதிரி ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் நிறைய எனக்கு கத்து கொடுத்ததுனால நான் வந்து இது ஸ்ட்ரிக்டா டயட்ன்றதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண தான் செய்யறேன். இப்ப யாத்ராகமம்லாம் நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னில் நீக்குவேன் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற தண்ணியும் சரியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம செய்யற பார்ட்டு. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படிங்கிறது அவரு செய்யற பார்ட். அப்ப இந்த சாப்பாடும் இந்த தண்ணியும் நம்ம சரி பண்ணாலே சரியா போகும். முக்காவாசி பிரச்சனைகள் வந்து 75% ஆஃப் த ப்ராப்ளம் சரியா போகும். மீதி உள்ள 25% ஹீலிங் டைரக்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் அப்படிங்கிறது தான் பிலீவ் பண்றது. ஸோ இது ரெண்டும் பிளஸ் நமக்கு சில கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ எழுந்திருக்கணும், எப்போ தூங்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஜீசஸோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்னே நமக்கு இருக்கு. நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், ஓய்வுன்றது கண்டிப்பா வேணும், உறக்கம்ங்கிறது கண்டிப்பா செய்யணும், அடுத்தது உழைப்பு அப்படின்னு செய்யணும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம 5 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இதையதான் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது. டயட்டிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிஸ் மட்டும்தான், சாப்பாடும் தண்ணியும் டயட்டிங்ல வந்துடும், மீதி 3 வந்து லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல வரும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணணும், பிளஸ் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்கணும். இந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஹீலிங் கண்டிப்பா நடக்காது. இதைய விட்டுட்டு அதைய மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஹீலிங் நடக்காது. இது ரெண்டையும் சேர்ந்து கொண்டு போறது தான் ட்ரீட்மெண்ட். இது எவ்வளவு நாள் ஆகும்? ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகுமான்னு கேட்குறேன். இது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வராங்கன்னா திருப்பி வரணுமா, என்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் தே ஹேவ். இப்போ நார்மல் தலைவலி அப்படின்னா சிலவங்களுக்கு ஒரே சிட்டிங்லயே சரியா போகும், சிலவங்களுக்கு வந்து 3 வீக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவேன், சிலவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ரொம்ப நாள் ப்ராப்ளம் இருக்கு, இப்போ கேன்சர் ஸ்டேஜ் 4 இருக்கு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து டைம் நிறைய ஆகுது. 6 months to 1 year டைம். இதுல கேன்சரும் ஹீல் பண்ணிருக்காங்களா? 4th ஸ்டேஜ்ல போய் அவங்க ஹீல் ஆயிருக்காங்க. ஆமா, இருக்காங்க. ஸ்டேஜ் 4ல வந்த பேஷண்ட்ஸ் வந்து ஹீல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்காங்க. ஓகே. ஸோ அது மாதிரி வேறு நோய்கள் உள்ளவங்களும் ஹீலிங் ஆகி மேக்ஸிமம் நான் கேட்குறது எல்லாருமே க்யூர் ஆகிடுமா, இல்லை நோய் குணப்படுத்தாத நோய்களும்? இல்லை, 100% நல்லாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி. சிலவங்க இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னால் ரெகுலராக வர முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீலிங் டிலே ஆகலாம், ஹீலிங் ஆகாமலே போகலாம். ஆனால் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் சிலவங்களுக்கு வந்து இப்போ 8 years எனக்கு வந்து பிறந்த நியூ பார்ன் பேபியும் பேஷண்ட்டாக இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தா 83 years ஓல்டில் ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்க நீ பெயின்காக வரவங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த நீ பெயினை வந்து ஓரளவுக்கு தாங்கக்கூடிய வழியாக மாற்றிக்க முடியுமே தவிர இப்போ அந்த பாட்டியை வந்து என்னால் ரன்னிங் ரேஸ் ஓட வைக்கிறதுக்கு முடியாது. அப்போ அந்த மாதிரி இப்போ சிலவங்களுக்கு கர்த்தர் வந்து இவ்வளோதான் லைஃப் டைம்னு டிட்டர்மின் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம அதையை கொண்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய ஆத்மா தான், நம்ம உடம்பை விட அவங்களுடைய ஆத்மா தான் நமக்கு முக்கியம். இப்போ அவங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளார இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காஸ்பல் சொல்லி அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி அந்த சோலை ரட்சிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதைய வந்து பண்ணலாம். அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வர்றவங்கலாம் சில டெவில் அந்த பிசாசு பிடிச்சவங்க கூட ஓடி இருக்கு அப்படிங்கலாம் சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி வர்றாங்களா? அந்த மாதிரி டிமானிக் பொசிஷன்ஸும் வந்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளை விட ரொம்பவே நல்லா இருப்பாங்க, ஆனா நம்ம பல்ஸ் பார்க்கும்போது இப்ப நார்மல் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்கும்போது நமக்கு பல்ஸ் தெரியும். இப்போ டிமானிக் பொசிஷன் அவங்களுக்குள்ளார இருக்குதுங்கிறத நம்ம பல்ஸ் பார்த்தா பல்ஸ் தெரியாது அவங்களுக்கு, அதுக்கு பதிலாக நமக்கு வந்து வைப்ரேட் ஆகும். அப்ப அந்த வைப்ரேஷன் இருந்துச்சுன்னாவே நம்மனால புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்குள்ளார டிமானிக் பொசிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு, டைரக்டாவும் இருக்கு இன்டைரக்டாவும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கும் இதையே தான் சொல்லுவோம், ஆனா அந்த டச் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரேயர் பண்ணி டச் பண்ணும்போது வந்து எந்த கஷ்டமும் படுத்தாம சிலவங்களை சவுண்டு போட்டு கத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பிறண்டு உருண்டு எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இல்லாம இவனை விட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகாரத்தோட கர்த்தர் நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காருல்ல, ஸோ அந்த அதிகாரத்தோட நம்ம அந்த ஹீலிங் வந்து செய்ய தான் செய்யறோம். அது மாதிரி வந்து பாஸ்டர்ஸும் வர்றாங்கன்னு சொன்னீங்க, டாக்டர்ஸும் வர்றாங்கன்னு சொன்னீங்க, கேட்கறதுக்கு
ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே ஓகே. டாக்டர்ஸுமே வராங்களா? ஆமா. அப்போ என்னன்னா பேஷண்ட்ஸ் இங்க வந்துட்டு அங்க போய் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு கண்டினியூஸா அங்க போகும்போது எப்படி சுகர் நார்மல் ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க டாக்டர். ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்ப நம்ம உட்காந்து நம்ம அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி அப்ப எனக்கும் சுகர் இருக்கு அதனால நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அவங்க வந்து ஹீல் ஆகி போன டாக்டர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி பாஸ்டர்ஸ்க்கும் வந்து சிலவங்க வந்து கர்த்தர் தான் குணமாக்குறது இதெல்லாம் போய் அந்த மாதிரி சில பிலீஃப்ஸ் எல்லாம் பாஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சில பாஸ்டர்ஸ் வந்து டைரக்டா என்கிட்ட ஆர்கியூவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு தப்பான இது வந்து சைனாலேருந்து ஒரிஜினேட் ஆச்சு, இந்த மாதிரி ஒன்றெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து புரியுது. ஸோ பாஸ்டர்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் பேட்டர்னுங்கிறது பைபிளில் இருக்குதுன்னே அவங்களுக்கு நிறையா தெரியல. ஃபெய்த்தை பற்றி நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, சர்ச்சில் வந்து நல்ல சர்மன்ஸ் கொடுக்குறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வரும்போது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அதை சொல்லும்போது ஆமாம் பைபிளில் இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஹீல் ஆனவங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தன்னுடைய காங்கிரிகேஷனுக்கு போய் சொல்லி அந்த மாதிரி வர பேஷண்ட் சர்க்கிளும் நிறையா இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சர்க்கிள் இருக்காங்க. பட் இது ஒவ்வொன்றுமே உங்களுடைய ஹேண்டில் பண்ணும்போது எல்லாத்துக்குமே அந்த ஹீலிங் நடந்துருமா இல்லை நடக்காத ஆட்களும் இருப்பாங்களா? அந்த அளவுக்கு முத்திருமாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ பார்க்குறவங்க கேட்குறேன், அந்த மாதிரி இருக்குமா ஸ்டேஜ் வந்து? இப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியுமானா 100% கர்த்தரால் முடியாதது ஒன்றும் இல்லைல்ல. அதனால அந்த பை ஃபெய்த் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் கண்டிப்பாக இது நல்லா தான் ஆகும். டைம் வேரியேஷன் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக ஹீலிங் நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க அதில் நிலைச்சு நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹீலிங் நடக்க தான் செய்யுது. இதில் எதாவது டிஃபிகல்ட்னா நீங்கள் அந்த சாப்பாடு மாத்துறது? ஆமாம், சாப்பாடு மட்டும் இல்லை, அந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதே வந்து ஆமாம் கஷ்டமாக இருக்கும். கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு டாப்பிக்குமே இப்போ இந்த 5 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன்னா இந்த ஒரு டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 days வேணும். சாப்பாடை பற்றி மட்டும் 2 days எடுக்கலாம் நம்ம பைபிள். ஆமாம், அதை விட நிறைய கண்டென்ட்டே இருக்கு நம்ம இலாபரேட்டாக பேசணும்னா. ஸோ அவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்பா சொல்லும் போது அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு ரிலேட்டடான விஷயங்களை எங்கள் நேரோட நீங்கள் ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஸோ அது மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாராவது 2-3 பேர்கிட்ட நம்ம பேசி பார்த்தாலும் ஒரு வியூவர்ஸ் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாருங்கிறது சொல்லுங்கள், அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். இப்போ பிரதர் இந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் வராங்க, நம்ம சிலர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பிள் ஒருத்தங்க வந்தாங்க, ஹஸ்பண்ட் பேர் ஹட்சன் ஜோயல், ஒய்ஃப் பேர் செல்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. 2 பேருக்கும் அவங்க வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க போல். ஸோ ஹஸ்பண்ட்க்கு சில ப்ராப்ளம் இருக்குது, ஒய்ஃபுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு ஒரு பேக்கப் ஸ்டோரியோடு தான் வந்தாங்க. வந்து ஒரு 1 yearக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 1 yearக்குள்ளே அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகி இப்போ தான் ஒரு 3 daysக்கு முன்னாடி அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பேபி பாய். அதனால் நம்ம அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஹட்சன், ஹட்சன் நீங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஹட்சன். சரிங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எதுக்காக வந்தீங்க, என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி. என் பேர் அக்ஷன், என்னோட மிஸ்ஸஸ் பேர் செல்சியா. நாங்கள் போன ஜூலை மாதத்துல மேடம்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வந்தோம். எதுக்குன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனைக்காக. 3 வருஷம் குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாமே போனோம். அங்கே போனப்போ இல்லை இது வந்து நீங்கள் இயற்கையாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. தைராய்டு இஷ்யூ இருந்துச்சு மிஸ்ஸஸ்க்கு. அதுக்கப்புறம் எனக்கும் செமன் டெஸ்ட் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு இவங்களை ஜூன் மாதத்துல நாங்கள் போய் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ 2-3 மாதத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே 1 monthலேயே எங்களோட பாடி கண்டிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜூலைல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர்ல எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ டிசம்பர்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பேபி கரெக்டா எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்காம பேபி நல்லாவே உள்ள வயிறுல இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் ஆகஸ்ட்ல 19th 2 days முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. அப்போ இப்போ வரைக்கும் அந்த பேபி எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்காத ஒரு பேபி, ஒரு அயன் டேப்லெட்டோ எந்த ஒரு இதுவுமே எடுக்கவே இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் அதுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி வந்த பேபி இப்போ பிறந்து நல்லா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. ஹட்சன், நீங்கள் நிறைய வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அக்குபஞ்சர்ல தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்குள்ளார வந்தீங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க மேம், இது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட் தைராய்டு வந்து கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு போனோம்னா ஒரு டாக்டர் பார்த்தோன்னா இந்த டேப்லெட்ஸ் எடுங்க தைராய்டு குறையும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் திரும்ப அந்த டேப்லெட் எடுத்துட்டு திரும்ப அடுத்த செக்அப் போனோம்னா தைராய்டு குறைஞ்சிருக்காது, அப்படியே தான் இருக்கும். அப்புறம் உங்கள்கிட்ட வர்றப்போ ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கும். நாங்கள் வந்து அக்குபஞ்சரும் வந்துட்டு பிளட் லெவலு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் போய் செக் பண்ணிக்குவோம். நீங்க பிளட் லெவல் இங்க ஊறி இருக்குது, அதிகமா இருக்குது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதை போய் நாங்க லேப்லயும் செக் பண்ணி பார்ப்போம், அதே மாதிரி ஏறி இருக்கும். இப்போ பிபி ப்ரெஷர் எல்லாமே கடந்த 7வது மாசத்துல இருந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா போச்சு. ஏன்னா டெலிவரி வந்து அக்குபஞ்சர்ல இல்லை அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து பிபி அதிகமா இருக்குது, சுகர் இவ்வளவு இருக்குது, நீங்க டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு டேப்லெட். ஆனா நாங்க எடுத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் எடுத்துக்கவே இல்லை. டெலிவரி வரைக்கும் அது கண்ட்ரோல்டா தான் இருந்துச்சு. மேடம் கொடுக்குற டச் ஆகட்டும், இவங்களோட சொல்ற டயட் ஆகட்டும், எல்லாமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோமே தவிர அவங்கள்ட்ட வந்து நாங்க டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லல. அதே மாதிரிதான் அவங்களும் நாங்க டேப்லெட் கொடுத்ததுனாலதான் அவங்க குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. அக்குபஞ்சர் எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து டேப்லெட்ஸ் எடுக்கவே இல்லை. ஆனா அந்த பிபியும் சுகரும் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. தைராய்டு சுத்தமா தைராய்டு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. பிரதர், அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு, அவங்க வந்து ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட். அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனுக்குள்ளார போயிட்டு நிறையா டேப்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தூக்கம் வரல, பயமாக இருக்குது, அந்த மாதிரி அவங்க நிறையா சொல்லும்போது இதெல்லாம் தான் எனக்கு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார அந்த டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் தான் அவங்க வந்தாங்க. இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அவங்கள்ட்ட நம்ம பேசினா, நம்ம இப்போ அவங்க கிட்ட பேசினா தெரியும், கூப்பிடுறேன். ஸ்டெல்லா ஈடன் டிவிலேருந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. அதனால் நான் உங்களை பற்றி சொன்னேன், அதனால் பேசணும்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக வந்தீங்க, ட்ரீட்மெண்ட் பற்றி எப்படி தெரிஞ்சது, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் ஸ்டெல்லா. சரிங்க மேம். என் பேர் ஸ்டெல்லா இவாஞ்சலிஸ்ட். நான் ஒரு 3 years தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம், கிடைக்கும் பிபி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஈரோட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டாருன்னா எனக்கு சரியாகவே இல்லை, தலை சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா தான் நம்ம சோஃபியா மேம் தெரிஞ்சாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தேன், ஆக்சுவலி இவங்க வந்து எனக்கு 7th டாக்டர். நான் வந்து நாட்டு வைத்தியம், அதுக்கப்புறம் காய்கறி வைத்தியம், அந்த மாதிரி எல்லா மெடிசன்ஸுமே நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு சரியாகவே இல்லை. 6 months நான் வந்து பெட்ரூம்ல தான் இருந்தேன். அப்போ தெரிஞ்சவங்க மேம் கிட்ட வந்து பார்க்கும்போது மேம் வந்து பல்ஸை பார்த்தாங்க. பார்த்துட்டு இது பிபி எல்லாம் கிடையாது, ஆக்சுவலா எனக்கு வந்து டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஹெவியா, ரொம்ப ஓவராதுனால அது வந்து எனக்கு பெட்லேயே கலந்துருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் அந்த இதெல்லாம் ஹார்மோன் எல்லாமே எனக்கு அதிகமா சர்க்குலேட் ஆகிறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்த இயர் தான், ஒரு ஜான்வரில இருந்து தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். அப்ப மேம் வந்து இந்த பல்ஸை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய கைட் பண்ணாங்க. ரெண்டாவது நான் மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலா நான் மாசம் 1250 ரூபாய்க்கு 2 வருஷமா நான் மெடிசன்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க கிட்ட வந்த அப்புறம் நாங்க டேப்லெட் எல்லாம் நிப்பாட்டிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுட் ஓரியன்டா இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஹெல்த்தும் நல்லா இருக்கு. இப்ப நான் நல்லா இருக்கேன். இப்ப நான் எந்த மெடிசன்ஸும் சாப்பிடுறது இல்லை, செல்ஃபா நான் நடக்கிறேன். என்னோட எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே சூப்பர். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்டெல்லா? நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். அகைன் ஒரு 3 years பிஃபோர் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இப்ப நான் இருக்கிறேன். ஓகே ஓகே. நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஆண்டவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் அதை ப்ரேயர் ப்ளஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, நிறைய அக்குபஞ்சர் இருந்தாலும் நீங்கள் என்ன மாதிரி இதில் ஆண்டவருடைய கரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் அவருடைய கிருபை இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மெடிசன் பண்ணாதது வந்து
மேம் கையில பார்த்து சஜஸ்ட் பண்ணி ஃபுட்ல நான் இவ்வளவு நாள் நார்மல் ஃபுட் எடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனா எந்த ரிசல்ட்டுமே இல்லை. பட் இவங்க சஜஸ்ட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அது அப்புறம் எப்படி சேஞ்சஸ் வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, என்ன கரெக்டா சாப்பிட்டோம்னா எல்லாமே நமக்கு நம்ம உடம்புலயே நம்மளுக்கே சரியாகிக்குது. சரி, என் டாக்டருக்கு கூட காஃப் கோல்டுனா முதல்ல எல்லாம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போவோம். இப்ப அவங்க மேம் கிட்ட நாங்க அக்கேஷனலா தான் பாப்போம். அவளுக்கும் அவங்க சொன்னது ஓரலா கேட்டு இன்ன வரைக்கும் என் டாக்டருக்கு எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. நாங்க வேற இங்கிலீஷ் மெடிசனே போறது இல்லைங்க சார். ஓகே 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 சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய இது. தேங்க்யூ சார். ஸோ இந்த 2 பேர் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒருத்தன் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு டோட்டலாகவே இல்லை, அவங்களுக்கு அந்த ரொம்ப மயக்கமாக வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பெரிய மெடிசன்ஸ் பார்க்கும்போது நிறைய இருக்கும். பட் அதில் க்யூர் ஆகிறது கூட இதில் நம்மளுக்கு க்யூர் பண்ணுறீங்கல்ல, இது எப்படி நடக்குது, சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை, நம்மனால கண்டிப்பாக இது மனுஷரால் கூடாதது தானே. நம்மனால கண்டிப்பாக இது முடியாது. ஏதோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், டயட்டிங் நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் ஃபெய்த் பற்றி சொல்கிறோம். இருந்தாலும் இது கர்த்தர் தான் இதை செய்ய முடியும், அவர் தான் செய்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்கா? நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நம்ம சாட்சிகள்னா நம்ம எல்லாரையும் வர்றவங்களையெல்லாம் கேட்டோம்னாலும் எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே ரொம்ப இதா இருக்கும். நம்ம நிறைய இவங்க சொல்ற சாட்சிகள் மூலமா தான் நமக்கு நிறைய கிடைக்கும். ஓ, இப்படியெல்லாம் கூட கர்த்தர் செயல்படுவாரா அப்படின்னு நமக்கு பேஷன்ஸ் கத்து கொடுப்பாங்க. நம்ம விசுவாசத்துல வளர்றதுக்கு பேஷன்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நீங்கள் சாதாரணமாக பண்ணுற சிலது கூட அது ஒரு ஹீலிங்கை கொண்டு வந்து அப்படி சொல்லலாமா? இப்போ இந்த குழந்தைங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க விஷயத்தில் 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது என்னென்னா, எய்தர் ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்குது, இல்லையா ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்குது, 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, 2 பேருக்குமே ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்குது. இப்போ 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வரும்போது அதில் நான் மெயினாக ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கு 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கும்போது நான் மனுஷிகமாக சில டைம் இவங்களுக்கு குழந்தையே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். நம்ம அதை ஓப்பனா சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அதை நமக்கு ஒரு இது இருக்குல்ல, நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை. அதனால நம்ம சில விஷயங்கள் ஓப்பனா அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் கிருபையா அவங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு. அப்ப இது எப்படி நம்மனால எப்படி சாத்தியம்? இப்ப நம்ம ஹோப் இருக்காது, நம்மளும் ஒரு ஃபெய்த் ட்ரீட்மெண்ட் தானே. இப்ப அவங்க சொல்ற சாட்சியை வச்சுதான் ஓ கர்த்தர் இந்த மாதிரியும் கிரியை செய்வார் போல இருக்குதுன்னு நம்ம கத்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கே செய்யும்போது இவங்களுக்கு செய்ய மாட்டாருன்னு நமக்கே ஒரு எந்தூசியாஸ்டிக் ஸ்பிரிட்டோட நம்ம செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேசின கப்பல் கூட அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு, அந்த லேடிக்கும் ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு நம்ம கேட்டோம். நான் ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுடைய பேக்கப் ஸ்டோரிஸ் கேட்டுக்க மாட்டேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ரிப்போர்ட்டை நான் வாங்கியும் பார்க்கவும் மாட்டேன். நீங்கள் எந்தெந்த டாக்டர்கிட்ட போனீங்க, உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டுக்கிறது இல்லை. ஏன்னா அது நமக்கு அவசியம் இல்லை. அந்த ஆட்டிடியூட் அந்த மென்டாலிட்டியோட நம்ம பேஷண்ட்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதில்லை. பல்ஸ் பார்த்து நான் டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ கர்த்தர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இட் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க. நிச்சயமாக அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நான் கேட்க விரும்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் இப்போ பார்க்குறவங்க இப்போ இந்த மாதிரி வர்றவங்ககிட்ட நீங்கள் எப்படி சார்ஜஸ்லாம் எப்படி அமௌண்ட்டை எப்படி வாங்குவீங்க, என்ன மாதிரி? பிரதர், ஆக்சுவலி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா இப்போ டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஹீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரி சரி. அதில் ஒரு நாமினல் ஃபீஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 200 to 300 வாங்கிக்கலாம். சிலவங்க 200, 250 அந்த மாதிரி ஒருத்தரும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க. இப்போ அதே மாதிரி நானும் ஒரு நாமினல் ஃபீஸ் இந்த மாதிரி வச்சுருப்பேன். சரி. ஆனால் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வரதுனால சிலவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இல்லை அந்த ஹீலிங் அனுபவிச்சதுனால ஃபீஸ் நிறைய கொடுத்துட்டு போவாங்க. சிலவங்க ஃபீஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் இதை ஒரு ஆஃபரிங்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆமாம் கவரில் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க ₹5 ₹10 கொடுத்தும் பார்க்குறவங்க இருக்காங்க. அதனால ஃபீஸ்ன்றது ஒரு கிரைட்டீரியா இல்லை. பட் ஐ கலெக்ட் ஃபீஸ் ஒரு ஆஃபரிங் மாதிரி
மாதிரி வராங்க. நீங்க இங்க இருந்து யாராவது கூப்பிட்டு போவீங்களா இல்ல நீங்க? இல்ல அந்த மாதிரி போகிறது இல்ல, ஹவுஸ் விசிட் பண்றது இல்ல. எல்லாம் எந்த பேஷண்டா இருந்தாலும் இங்கதான் வரணும். இப்ப ஹாஸ்பிட்டல்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறாங்க என்ன கஷ்டமா இருந்தாலும். அதனால நாடி வரணும் அப்படின்ற ஒரு இது வச்சிருக்கிறதுனால அவங்க விரும்பி இல்ல அந்த மாதிரி நாடுதல் தேடுதல் அப்படின்னு ஒரு இது இருக்குது, சீக்கிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால கட்டாயம் இங்க வரணும். விரும்பி வந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். விரும்பணும், ஆமா விரும்பி வரணும், அப்பதான் அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் போறது இல்ல. நம்ம போய் காஸ்பல்லாம் சொல்லி இந்த மாதிரி கன்வீனியன்ட்டா பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் நாடி பார்த்துட்டு டச் கொடுத்துட்டு வர்றது கிடையாது. பிஹைண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இங்கதான் வரணுங்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கேன். ஆமா, சில பேர் ப்ரௌடா இருப்பாங்க. அதை பத்தி கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. பைபிளோட நாகமானுக்கு வந்து குஷ்டரோகம் இருந்ததுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பார்க்க போனோன்னா அவர் வந்து பார்க்கவே இல்லை. போய் நீங்க வந்து யோர்தான்ல 7 டைம்ஸ் மூங்கி எழுந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து என்னை வந்து தொட்டு சுகப்படுத்துவார், என்னை வந்து பாப்பாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவருக்கு வந்து கோபம் வருது. ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து குஷ்டரோகம் இருந்ததை விட அவருடைய அந்த பெருமைங்கிறது தான் அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க சர்வெண்ட் வந்து இது என்ன சின்ன விஷயம் தானே, அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஹம்பிள் பண்ணி தனியே நான் அதை போய் செய்யறேன், பண்ணாம கூட திரும்பி போயிருந்தா குஷ்டரோகம் சரியாயிருக்காது. ஆனா அந்த இடத்துல தாழ்த்தி சரி ஓகே நான் போய் பண்ணி தான் பாக்குறேன்னு சொல்லி பண்ணும்போது அவருக்கு வந்து சரியானுச்சுல. அப்ப அந்த பெருமை தான் அந்த குஷ்டரோகத்துக்கு காரணமா இருந்ததா நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் வரணும்னா அது விரும்பி அவங்க இந்த இடத்துக்கு வந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இல்ல. நம்ம நிறைய கேட்டகரைஸ் பண்ண முடியும். இப்ப ஒருத்தங்க வந்து வந்துருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கேன்சர் ஸ்டேஜ் 4 வந்துருந்துச்சு. அப்போ ட்ரீட்மெண்ட்காக வந்தப்போ ஒரு நமக்கு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாகவும். ஒரு 3 சிட்டிங்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா, எந்த லெவல் ஹீலிங் ஆயிருக்குங்கிறதையும் நமக்கு பல்ஸ் காமிச்சு கொடுக்கும். அப்போ நமக்கு வந்து 3 சிட்டிங் வந்த பிறகும் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரோக்ரெஷன் எதுவும் தெரியலை எனக்கு. அப்போ நான் வந்து அவங்களுடைய கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கேட்டேன், நீங்கள் என்ன மாதிரி, நீங்கள் ஏன் தனியாக வரீங்க. அப்போ ஒரு 3 சிட்டிங்ஸ் வந்தப்பவும் அவங்க ஒய்ஃபை அவர் வந்து கூட்டிட்டு வரல. அப்போ நான் சொன்னேன், இனிமேல் நீங்கள் 4th டைம் வந்தா ஒய்ஃபோட வந்தாதான் ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்லாம நான் இந்த மாதிரி சொல்லும்போது தான் அவர் சொன்னாரு, நாங்கள் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளார இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவங்க பண்ணினது வந்து என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்த மனுஷங்கிறது சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் அதையே ஒத்துக்கோங்க, நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது உங்கள் ஒய்ஃபை மன்னிச்சு நீங்கள் அவங்களோட தான் வாழணும், வாழ்ந்தா உங்களுக்கு ஹீலிங், இல்லை வாழலை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹீலிங் நடக்காது அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு ரெடியாக இல்லை, ஹிந்து பேக்ரவுண்ட் தான் அவங்க, ரெடியாக இல்லை. அப்புறம் அவர் வந்து இறந்தும் போனார். ஆனால் இதே இன்னொரு கேஸ் வந்து ஒரு பிரதர் வந்தாங்க, அவங்க வந்து சொத்துக்காக தன்னுடைய ரிலேட்டிவ் யாரையோ கில் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக் ஸ்டோரியும் எனக்கு தெரியாது, அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். அப்போ அவங்க வந்தப்போ இதே மாதிரி என்னடா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் திருப்பியும் கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு என் பிரதர் மேலே இன்னும் அந்த கோவம் இருக்குது, கசப்பு இருக்குது, நான் வந்து அவங்கள இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் பேக் ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொத்துக்காக தானே இதை பண்ணுனேன்னு சொன்னார். சொத்துக்காக தான் பண்ணுனீங்கன்னா நீங்கள் அந்த சொத்தை வந்து அபகரிச்ச சொத்தை நீங்க கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாகும். இவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்ததுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஆனா அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் பண்ணினது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அன்னைட்ட போய் அந்த வாங்கின சொத்தையெல்லாம் அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்குரியதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா ஆனாங்க. நல்லா இன்னைக்கு வரைக்கும் நல்லாவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது அந்த ஒரு கோபம் இல்ல இந்த பாவத்துல இருந்து வெளிய வரும்போது அதுக்கான ஹீலிங் இருக்குங்கிற மாதிரியும் விஷயங்களை சொல்றீங்க. ஓகே ஓகே, இது ஹீலிங் நடக்குதுங்கிறத விட நமக்கு இதெல்லாம் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த மாதிரி வருது. ஓகே, ஃபர்தர் அதை பற்றி நிறைய கேட்க விரும்புகிறேன். அது மாதிரி உங்கள் ப்ராடக்ட் நீங்களே ஓனாக இது பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை, லைஃபுங்கிற நேமில். இது எப்போ ஆரம்பிச்சிங்க, இது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ராடக்ட் இதை பற்றி. நம்ம அந்த ஃபுட் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அபவுட் லைஃப்பை நான் சொல்கிறேன். கர்த்தர் எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு ஜீவன் வச்சாரு அப்படிங்கிறதுனால நான் பேரே வந்து லைஃப் ஹீலிங் சென்டர் அப்படின்னு தான் நான் நேம் கூட வச்சுருக்கேன் நான். அப்போ ஜீவன் இருக்கிற பொருள்கள்லாம் தான் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த லைஃப்ன்றது என்னை அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஜீவன் எங்கே ஜீவன் படித்தாலுமே அது ஒரு அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்துச்சு.
அப்புறம் நம்ம செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குரிய ப்ராடக்ட்ஸை நானே மேக்ஸிமம் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து ஏன் எனக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்டதுனால சரி ஏன் இந்த லைஃப்ன்ற ஒரு பிராண்ட் எடுத்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லைனாலும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் யூஸ்க்காக சில ப்ராடக்ட்ஸ் நான் எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி மக்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுதான் லைஃப். யாரு கேட்குறவங்க மட்டும் நீங்க அனுப்பி விடுறீங்களோ? ஆமா ஆமா, கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, சூப்பர் சார். நம்ம தொடர்ந்து வேற டாபிக் மூவ் பண்ணலான்றீங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாக உங்களை பற்றி நம்ம பார்த்தோம், உங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி. இப்போ நீங்கள் இன்னும் நிறைய வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சாப்பிட்டார், இப்போ நம்ம உணவுகளை பற்றி பேசும்போது உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அக்குபஞ்சரில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு தான். ஸோ வந்து உங்கள் புக்கு ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஜீசஸ் எதை சாப்பிட்டாரு புக் அந்த டைட்டில் போட்டுருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உணவு இதை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுட் பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.